டிக்டாக்கோட பேனை தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் அவங்களோட புது ஃபீச்சரான ரீல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டுமே இல்லை, ஒரு ஃபேமஸான சவுத் கொரியன் கம்பெனி வந்து இந்தியாவில் 10,000 to 15,000 பட்ஜெட்டில் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போகிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல டெக் அண்ட் கேமிங் நியூஸோடு தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். ஸோ ஹே காய்ஸ், என்னோட பேர் தான் அர்ணவ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அரீனா அப்படின்ற யூடியூப் சேனல் தான். டெக் அண்ட் கேமிங் நியூஸோட எபிசோட் நம்பர் 2ல் நான் உங்களை எல்லாருமே வரவேற்கிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே டெக் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ மேக் ஷோர் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கனை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸோ வாங்க இந்த வாரத்தோட கேமிங் அண்ட் டெக் நியூஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெக் நியூஸில் ஆரம்பிச்சிடலாம். ஸோ டெக் நியூஸில் மொதல் நியூஸ் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பற்றி தான். எஸ், ஸோ இன்ஸ்டாகிராம் அவங்களோட மச் அவைட்டட் ரீல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் ரீல்ஸ் அப்படின்னா டிக்டாக்கோட அதே மாதிரியான ஒரு ஃபீச்சர் தான் வந்து இன்ஸ்டாகிராம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிக்டாக்கோட பேனை தொடர்ந்து வந்து இன்ஸ்டாகிராம் இந்த ஃபீச்சர் இந்தியாவுக்கு ரோல் பண்ணாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் தான். ஸோ இந்த ரீல்ஸ் அப்படின்றது தனியான ஒரு அப்ளிகேஷன் கிடையாது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட ஆப் வந்து ஒரு வாட்டி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டாகிராமோட சர்ச் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ரீல்ஸ் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ஸ்வைப் டவுன் இன்டர்ஃபேஸில் தான், டிக்டாக்கோட அதே ஸ்வைப் டவுன் இன்டர்ஃபேஸில் தான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வந்து அமைச்சிருக்காங்க. அண்ட் இதுலேயும் டிஸ்லைக் பட்டன் இல்லை. ஓகே, ஸோ டபுள் டேப் பண்ணால் நம்ம வீடியோவை லைக் பண்ணலாம். அண்ட் ஸ்வைப் டவுன் பண்ணால் வந்து நிறைய ரேண்டம் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். கூடவே சேர்ந்து நம்மளும் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலாம். டாப் ரைட்டில் வந்து கேமரா ஐக்கன் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணலாம். ஸ்லோ மோஷன் எஃபெக்ட்ஸ் இருக்குது, டிக்டாக்ல இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதுவுமே இல்லாமல் நம்ம கேலரியிலேருந்து கூட ரீல்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஸோ இந்த ரீல்ஸோட ஆப்ஷன் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட இன்டெகிரேட்டடாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ப்ரொஃபைலில் ரீல்ஸ் போட்டுக்கிற ப்ரொஃபைலில் பார்த்திங்கன்னா கீழே வந்து எப்படி நம்ம போஸ்ட் பண்ண ஃபோட்டோஸ், நம்ம டேக் பண்ண ஃபோட்டோஸ், IGTV அப்படின்ற ஐக்கன்ஸ் இருக்கும். அது கூடவே இப்போ புதுசாக வந்து இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸோட ஐக்கன் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸ் வந்து டிக்டாக்கு எதிராக செயல்படுமா அண்ட் டிக்டாக்கை விட ரொம்ப அதிகமாக வளர்ச்சி பெறுமா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ரெண்டாவது நியூஸும் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக்கை பற்றி தான். எஸ், ஸோ டிக்டாக் அப்ளிகேஷன் வந்து 2 வேர்ல்டு கவர்மெண்ட்ஸ் வந்து பேன் பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA. ஸோ US கவர்மெண்ட் வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ண போகிறதா வந்து நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதை தொடர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட iOS 14 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்டாக் அப்ளிகேஷன் வந்து நம்மளோட ஃபோனில் இருக்க கிளிப்போர்டோட விஷயங்கள்லாம் வந்து அவங்க சர்வருக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து வந்து US கவர்மெண்ட் வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டுமே இல்லை, ஹாங்காங்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக் அப்ளிகேஷன் வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட் வந்து முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டாக பேன் பண்ணி கடைசியில் டிக்டாக் இந்த உலகத்துட்டு காணாமல் போயிடுமா இல்லையா அப்படின்ற நிறைய டென்ஷன் வந்து உலகத்தை உலாவிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றின உங்கள் ஒப்பீனியன்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபேமஸான சவுத் கொரியன் பிராண்ட் வந்து இந்தியாவில் பட்ஜெட் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ நம்மளோட தேர்ட் நியூஸ் அதை பற்றி தான் இருக்க போகுது. எஸ், ஸோ LG சவுத் கொரியன் பிராண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் இந்த ஆன்டி சைனீஸ் ஐடியாலஜிஸ் வந்து நிறைய பரவிட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து இந்தியாவில் இந்த 10,000 to 15,000 பட்ஜெட் ரேஞ்சை வந்து பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அண்ட் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னு அவங்க மைண்டில் ஒரு ஐடியா இருக்குது. பிகாஸ் இந்த ஒரு பட்ஜெட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியாவில் கரண்ட்லி வந்து ரியல்மி, ரெட்மி போன்ற பல சைனீஸ் பிராண்ட்ஸ் தான் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு இடத்துக்கு வந்து LG வரணும் அப்படின்னு அவங்களோட கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா LGயோட பட்ஜெட் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் நீங்கள் பார்க்க முடியும். அப்படி LG வந்து பட்ஜெட் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாங்கன்னா நீங்கள் வாங்குவீங்களா? அண்ட் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்க லான்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க? எல்லாத்த விஷயத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ டெக் நியூஸில் ஃபைனல் நியூஸ் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் பற்றி தான். எஸ், ஸோ சாம்சங்கோட அன்பேக்ட் ஈவெண்ட் இந்த August 5th அன்றைக்கி வந்து அவங்க ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து சாம்சங்கோட கொஞ்சம் லீக்ஸ் இருந்தது. அவங்களோட நோட் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு லீக் வந்து அவங்களோட ரஷ்யன் வெப்சைட்டில் வந்தது. அண்ட் அந்த ஒரு பிக்சரை பார்த்த அப்புறம் எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிகாஸ் அவங்களோட கேமரா சென்சர் வந்து ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுவுமே வந்து எனக்கு கேமராவில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொண்டு வர்றதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. ஸோ இந்த கேலக்ஸி அன்பேக்டோட August
5th ஈவெண்ட்டில் என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்பெக்குலேட் பண்ணிகிட்டே இருக்கிற இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா Galaxy Fold 2 டிவைஸ் பற்றியும் நம்மளுக்கு நிறைய நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாம்சங்கோட Galaxy Unpacked ஈவெண்ட் ஆகஸ்ட் 5th அன்றைக்கி என்னென்னலாம் லான்ச் பண்ண போகிறாங்க, இந்த வாட்டி சாம்சங் வந்து அவங்க கேமராவில் என்னென்ன இன்வென்ஷன் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெக் நியூஸ்க்கு அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம கேமிங் நியூஸுக்கு போயிடலாம். கேமிங் நியூஸில் மொதல் நியூஸ் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ubisoft Forward அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை பற்றி தான். ஸோ இந்த Ubisoft Forward இந்த Ubisoft Forward வந்து எதை பற்றி அப்படின்னா E3 வந்து ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து வச்சுருந்தாங்க. பட் தென் E3 வந்து இந்த கோவிட்னால கேன்சல் ஆனதுனால Ubisoft அவங்களோட ஓன் ஈவெண்ட் வந்து ஜூலை 12 அன்றைக்கி நடத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த Ubisoft Forward ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா Assassin's Creed Valhalla அண்ட் அடுத்த Watch Dogs Legion அண்ட் போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் பற்றி இந்த ஜூலை 12 Ubisoft Forward ஈவெண்ட்டில் வந்து அவங்க சொல்ல போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு Watch Dogs 2 கேம் வந்து ஃப்ரீயாக வேணுமா? அதற்கு நீங்கள் இந்த Ubisoft ஓட ஃபார்வர்ட் ஈவெண்ட் வந்து ஜூலை 12 அன்றைக்கி 12 AM பார்க்க ஆரம்பிங்க. இந்த ஃபுல் ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் பார்ட்டாக மட்டுமே தான் உங்களுக்கு வந்து இந்த Watch Dogs 2 எப்படி வந்து ஃப்ரீயாக கிளைம் பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். அண்ட் அது மட்டுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த Watch Dogs 2 வந்து கிளைம் பண்ணணும்னா அதுக்கு 1 hour டைம் பீரியட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஈவெண்ட்டை வந்து கேர்ஃபுல்லாக அந்த 2 hours என்ன ஈவெண்ட் நடக்குதோ அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் எப்படி இந்த Watch Dogs 2 ஃப்ரீயாக கிடைக்கணும்னு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ கேமிங் நியூஸில் செகண்ட் நியூஸ் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Horizon Zero Dawn அப்படின்ற PS4 எக்ஸ்க்ளூசிவ் பற்றி தான் இருக்க போகுது. எஸ், இந்த கேம் வந்து ஃபைனலி பிசிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லா தயாரிப்புலையும் வந்துருச்சு. அண்ட் இந்த கேமோட லான்ச் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லான்ச் டேட் இஸ் ஆன் ஆகஸ்ட் 7th. எஸ், ஸோ Horizon Zero Dawn PS4 எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது. PS4 பிளேயர்ஸ் வந்து ரொம்ப நக்கலாக இருந்தாங்க. பட் தென் இப்போ ஃபைனலி வந்து பிசிக்கு வந்து ஆகஸ்ட் 7th அன்றைக்கி லான்ச் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இதில் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் பிசியில் இதோட கிராஃபிக் ஸ்கேல் வந்து ஒரு படி மேலே இருக்கும் கண்டிப்பாக PS4 விட. அண்ட் எஃபிஎஸும் நம்மளுக்கு நிறைய அதிகமாக கிடைக்கும் பிசி அப்படின்றதுனால. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த கேம் பற்றி கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லி, உங்களுக்கு இந்த கேம் தெரியுமா இல்லையா போன்ற பல இன்ஃபர்மேஷன் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேமிங் நியூஸ் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ubisoft பற்றி தான் திருப்பியும். எஸ், ஸோ Ubisoft வந்து ஹைப்பர்ஸ்கேப் அப்படின்ற ஒரு கேம் பற்றி ஜூலை 12 வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அவங்களோட Ubisoft Forward ஈவெண்ட்டில். ஸோ அந்த ஹைப்பர்ஸ்கேப் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பேட்டில் ராயல் ஸ்டைல் கேமாக தான் இருக்க போகுது. லைக் PUBG மாதிரியே நம்ம ஒரு ஐலண்டில் குதிக்கணும். ஸோ அங்கே வந்து அந்த 100 பேர் இருப்பாங்க, அவங்க கூட ஃபைட் பண்ணுற மாதிரி தான் இது இருக்க போகுது. ஸோ அந்த கேம் ஸ்டைல் பேர் தான் பேட்டில் ராயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ Ubisoft வந்து இந்த ஹைப்பர்ஸ்கேப் அப்படின்ற ஒரு கேமை வந்து Ubisoft Montreal தரப்பில் வந்து இந்த ஜூலை 12 ஈவெண்ட் அன்றைக்கி இது லான்ச் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ப்ராபபிளி இது ஃப்ரீ கேமாக இருக்கக்கூடும் அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இது ஃப்ரீ கேமாக இருக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக இது Apex Legends அளவுக்கோ இல்லை PUBG PC அளவுக்கோ இந்த ஹைப்பர்ஸ்கேப் அப்படின்ற கேம் வருமா இல்லையா போன்ற கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி டெக் அண்ட் கேமிங் நியூஸில் இவ்வளோ தான். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச நியூஸ், நீங்கள் காத்துட்ருக்கிற ஒரு விஷயத்தை பற்றின நியூஸ் எது அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா Monday to Friday டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ மேக் ஷூர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸோ திஸ் இஸ் மீ Arnav signing off from the video. Until the next one, stay home, stay safe, goodbye.